இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணே, அம்மா எங்க? அம்மா அம்மா, துளசியோட அத்தை குணமாகணும்னு காலையிலேயே அத்தை கோயிலுக்கு போயிட்டாங்க. சரி. அண்ணி, அத்தை குணமாயிட்டாங்களா? துளசி கால் பண்ணாங்களா? நல்லா இருக்காங்களாம். இனிமே அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களாம். இருங்க, நீ அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன். அம்மா, அத்தை குணமாயிட்டாங்கம்மா. இனி எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களாம். அப்படியா அஞ்சலி? ரொம்ப சந்தோஷம். அம்மா, அழுதுட்டு இருக்கியா? ஏமா அழற? நல்லதானே நடந்திருக்கு. இல்ல அஞ்சலி, சின்ன வயசுல இருந்தே துளசிய அதிர்ஷ்டம் இல்லாதவ, ராசி இல்லாதவங்கன்னு சுத்தி உள்ளவங்க எல்லாரும் சொல்லி அவ மனசுல அது ஒரு ரணமாவே ஆயிடுச்சு. அதனாலதான் அவ அத்தைக்கு உடம்புக்கு முடியலன்னு உடனே அதுக்கு காரணம் அவதான பயந்து துடிச்சிருக்கா. இப்ப மட்டும் அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்ததுன்னா காலத்துக்கு அது தீராத பழி ஆயிருக்கும். எல்லாரும் வார்த்தையாலேயே அவளை குத்தி கிழிச்சிருப்பாங்க. ஐயோ அம்மா, நீ அழாத. யாருக்காக இல்லனாலும் துளசிக்காக அவ அத்தை குணமாகணும்னு நான் வேண்டிக்கிட்டேன் அஞ்சலி. நல்லபடியா மீண்டு வந்துட்டாங்கல்ல, என் மனசுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. அம்மா, உன் பொண்ணுக்காக நீங்க விரதம் இருந்துகிட்டு இருக்க. ஆனா உன் பொண்ணு அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா தெரியுமா? என்ன அஞ்சலி? என்ன பண்ணா? நீ நேர்ல வாமா, நான் சொல்றேன். சீக்கிரமா. இனி உங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது அத்தை. வாங்க, உள்ள வாங்க. இப்படி கொஞ்சம் உட்காருமா. அத்தை இங்க உட்கார வேண்டாம், ரூம்ல படுத்து ரெஸ்ட் எடுக்கட்டும். வாங்க அத்தை. இங்க பாரு, எனக்கு இந்த மாதிரி நோயாளி மாதிரி எல்லாம் படுத்து கிடக்கிறதெல்லாம் செட் ஆகாது. கொஞ்சமாவது நான் நடமாடிக்கிட்டு இருக்கணும். அதுக்கெல்லாம் டைம் இருக்கு அத்தை. இப்போதைக்கு நீங்க முதல்ல ரெஸ்ட் எடுக்கணும், அதுதான் முக்கியம். கரெக்ட் தாமா. ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு. வாங்க அத்தை. அபிராமி, போமா.
என்னையா இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுவீங்க? அவ்வளவு பெரிய இடத்துல அத்தனை பேருக்கு முன்னாடி ஒரு மந்திரி மேடையில இருக்கும் போதே என் ஒய்ஃபை சுட்டுட்டு தப்பிச்சு போயிருக்கான். உங்களால இன்னும் குற்றவாளியை நெருங்க முடியலன்னு சொல்றீங்க, வெக்கமா இல்ல? என்ன விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லைங்க சார், கொஞ்சம் ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டு இருக்கோம் சார். அந்த ஏரியாவில் இருந்த சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகல, பக்கத்தில் இருந்த சிசிடிவியே ஒர்க் ஆகல சார். சார் என்ன சார் இது எனக்கு புரியவே மாட்டேங்குது. எங்கெல்லாம் தப்பு நடக்குதோ அங்கே சிசிடிவி கேமரா வேலை செய்யாதா? என்ன சார் எத்தனை நாள் தான் சார் இதையே சொல்லிட்டு இருப்பீங்க? சார் நீங்கள் தான் சார் வந்து மந்த போஸ் கொடுத்துருக்கீங்க, அப்போ நீங்கள் தான் சார் ஜாக்கிரதை இருந்திருக்கணும். இத்தனை பேருக்கு முன்னாடி இப்படி ஒன்று நடந்திருக்குன்னா அப்புறம் என்ன சார் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரணம் சொன்னா போங்க சார். சார் உங்கள் அம்மா உடம்புல இருந்து புல்லட் ரெக்கவர் பண்ணிட்டோம் சார். சரி சார், இந்த புல்லட்டை ரிகவர் பண்ணிட்டீங்க, இப்போ என்ன பண்ணலாம்? அந்த நம்பரை சின்ன பண்ண போறீங்க, சொல்லுங்கள் என்ன பண்ணுவீங்க? சார் அந்த நம்பரை வச்சு அந்த துப்பாக்கியை யார் வாங்கினாங்க, எங்கே வாங்கினாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் சார். கூடிய சீக்கிரம் குற்றவாளியை நெருங்கிடுவோம் சார், கவலைப்படாதீங்க சார். சார், எங்க குடும்பத்துக்கு அடுத்து மேலும் மேலும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு சார். இப்ப என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. ஸோ இப்ப இருக்கிற செக்யூரிட்டியை விட இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாமா? சரிங்க மேடம், கண்டிப்பா மேடம். தேங்க்யூ. இந்த பார், அதிகபட்சம் ஒரு வாரம் தான். அதுக்குள்ள நீ குற்றவாளியை கண்டுபிடிக்கலன்னா நீ உன் பதவியில இருக்க முடியாது. உன் இடத்துல வேற ஒரு ஆள் உட்கார்ந்துருப்பான், மனசுல வச்சுக்க. சார் கண்டுபிடிச்சிருவோம் சார். இதுக்கு மேல என் ஃபேமிலியில ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது சார், நான் பாத்துக்கிறேன் சார். நான் வரேன் சார். கிளம்புங்க. ஓகே சார். வாங்கய்யா, வாங்க வாங்க. வணக்கங்க. எப்படி இருக்கீங்கய்யா? நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்யா, நல்லா இருக்கேன். எல்லா விஷயம் கேள்விப்பட்டேங்க ஐயா, மனசு பதறி போச்சுங்க ஐயா. அபிராமி அம்மா எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல. ஐயா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க ஐயா. சொல்லுங்க. பௌர்ணமிக்கு குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போறது ரொம்ப நல்லதுங்க ஐயா. ஆனா நீங்க வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரீங்க. இனிமே அதை வழக்கமா வச்சுக்காதீங்க ஐயா. அரசியல்ல அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறீங்க. இப்பதான் நம்ம குலதெய்வத்தோட அருள் ரொம்ப முக்கியம். கரெக்டா சொன்னீங்க. நானும் ஜாதகம் பார்த்த இடத்துல இதைத்தான் சொன்னாங்க. குலதெய்வத்தை மறக்கிறது பெத்த தாய் தகப்பனை மறக்கிறதுக்கு சமம்னு. இனிமே நான் எல்லா பௌர்ணமிக்கும் வந்துடுறேன். ஆமாம்பா, ஒரு அடுத்தடுத்தா வந்துடலாம். என்ன ஒரு 50 கிலோமீட்டர் தான் இருக்கும் அப்பா. அதனால சாமி சொன்ன மாதிரி செஞ்சிருவோம். வாங்க ஐயா, வாங்க போலாம்.